தமிழ் வாங்க தமிழ், ப்ளீஸ் ப்ளீஸ் தமிழ் வாங்க தமிழ். அப்பா கூப்பிடுறாங்க தமிழ். என்ன தமிழ், இவ்வளவு தூரம் கூப்பிடுற, இன்னும் கண்ணை திறந்து என்ன பார்க்காம வாங்க தமிழ், வீட்டுக்கு போகலாம். நாம இங்க இருக்க வேண்டாம் தமிழ். நாம இப்பவே போய் நல்ல ஊர் சுத்தலாம் தமிழ், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் தமிழ். தமிழ், இனிமே உங்களுக்கு எப்பவுமே 2 ஐஸ்கிரீம் தான். என்ன ப்ராமிஸ், என்ன நம்புங்க தமிழ். தமிழ் வாங்க தமிழ், ப்ளீஸ் தமிழ். வரமாட்டீங்களா தமிழ்? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன் தமிழ்? நீங்க வந்தாதான் இனிமே அடுத்து என்னங்கிறத யோசிக்க முடியும். இல்லைன்னா என் வாழ்க்கை இங்கே நின்றுடும் தமிழ். ப்ளீஸ் தமிழ், ப்ளீஸ். உங்களுக்கு அப்பா மேல ஏதாவது கோபமா தமிழ்? ஏன் தமிழ் இப்படியே படுத்திருக்கீங்க? எழுந்திருக்க தமிழ், ப்ளீஸ் தமிழ், ப்ளீஸ். தமிழ், தமிழ், டாக்டர். தமிழ், எனக்கு தெரியும் தமிழ், உங்களால என்ன விட்டு போக முடியாதுன்னு தெரியும். அம்மா, பாரதி, இங்க வாங்க. தமிழுக்கு பல்ஸ் வந்துருச்சு. ஆதி, ஆதி, பாரதி, பாரதி. தமிழ், டாக்டர், டாக்டர், டாக்டர். தமிழ், தமிழ், இங்க பாருங்க. வழி விடுங்க டாக்டர், பாருங்க. பல்ஸ் வந்துருச்சு. நர்ஸ், அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. குழந்தையோட பல்ஸ் ரேட் நார்மல் ஆயிட்டு இருக்கு. இது எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கே தெரியல. எங்களால முடியாத விஷயத்த நீங்க உங்க டச்சால கொடுத்திருக்கீங்க. இதுவும் ஒரு மாதிரியான ஹீலிங் தான். உங்களோட அருகாம குழந்தைக்கு ஏதோ ஒரு ஃபீல் கொடுத்திருக்கு. அதனாலதான் பல்ஸ் நார்மல் ஆயிருக்கு. அவங்க ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆயிட்டாங்க. எனி டைம் கான்ஷியஸ் வந்துரும். இனிமே பயப்பட வேண்டியதில்லை. She will be fine. புரிஞ்சுக்க முடியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில டைம் அதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு உங்க குழந்தைக்கு நடந்திருக்கு. எனிவே, ஹாப்பி ஃபார் யூ. தமிழ், ஆதி, எந்திரா. என்ன மாமா இப்படி அடிக்கிறீங்க? இதுக்கு தான் என்ன கூட்டு வந்தீங்களா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பா,
என்னப்பா ஆச்சு? இவன் பண்ணிருக்க காரியத்துக்கு இவனை மடியில வச்சு கொஞ்சுவாங்களா? நேரடியா விஷயத்துக்கு வாங்கப்பா. ஆதி குழந்தைய கண்டுபிடிச்சிட்டான். ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டான். குழந்தைய பொழைச்சிருச்சு. குழந்தை செத்து போனா ஆதி மேல பழிய போட்டு மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணலான்னு சொன்னா கேட்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இப்போ மொத்தமா ஊத்திக்கிச்சு. மாமா சும்மா எல்லாத்துக்கும் என்னையே குறை சொல்லாதீங்க. நான் கரெக்டாக தான் பண்ணேன். ஆனால் இப்போ விஷயம் அது இல்லை மாமா. எங்கள் அண்ணன் வாசுதா பாரதி தமிழுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஆதி உடம்புக்குள்ள வந்து காப்பாத்துறான். ஆரம்பத்துலேருந்தே நான் இதை சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன் அன்னைக்கு கோயிலில் கூட இதை தான் சொன்னேன். நீங்கள் யாரும் நம்பலை. இந்த தடவை வேணும்னே ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் இந்த விஷயத்தை நான் பண்ணேன். நான் நினச்ச மாதிரியே அவன் விஷயம் தெரிஞ்சு குழந்தைய காப்பாற்றிட்டான். கல்யாணத்துலேயும் இதுதான் நடந்தது. அன்னைக்கே என்னை யாரும் நம்பலை. துரை, இந்த வெட்டி பேச்செல்லாம் இப்போ எதுக்கு பேசுறேன்? என் பிளான்ல எந்த குறையும் இல்லை மாமா. அவன் வண்டியில தேட மாட்டான் அப்படின்னு தான் அவனோட கார் டிக்கிலே குழந்தைய வச்சேன். குழந்தைக்கு ஆயுசு கெட்டி. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? குழந்தைக்கு ஆயுசு கெட்டிதான். ஆனா ஆதி இங்க வந்தானா நம்ம எல்லாரோட ஆயுசும் முடிஞ்சு போயிடும். அவனுக்கு நீ தான் இதை பண்ணங்கிற விஷயம் வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். உன்னை வந்து தூக்கி போட்டு மிதிக்க போறான். உன் கூடவே நிக்கிறதுனால எங்களையும் சேர்த்து காலி பண்ண போறான். சும்மா பயப்படாதீங்க மாமா. என்கிட்ட கூட தான் வந்து கேட்டான். நான் என்ன உண்மையை சொல்லிட்டேனா? அடிலாம் நமக்கு பழகி போச்சு. கண்டுபிடிச்சிட்டானா? வரட்டும், கேட்கட்டும். நான் சொன்னாதானே அது உண்மையாகும். துரை, நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீ இல்லாத கதெல்லாம் பேசிட்டு இருக்க. பா விடுங்கப்பா, பாத்துக்கலாம். ஸ்வேதா சொன்னதை கேட்டிங்களா மாமா? இப்படிதான் இருக்கணும். தமிழை கண்டுபிடிச்சிடலாம். என் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது. எங்களால முடியாத விஷயத்த நீங்க உங்க டச்சால கொடுத்திருக்கீங்க. இதுவும் ஒரு மாதிரியான ஹீலிங் தான். பாரதி, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தமிழை டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. குழந்தைன்றதுனால சீக்கிரமாகவே ரெக்கவரி ஆகிடுவாளாம். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத விட வீட்டில் இருக்கிறது தான் பெட்டர்னு டாக்டரே சொல்கிறாங்க. என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? அதான் தமிழ் இப்போ நல்லா ஆயிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன, ரிலாக்ஸா இருங்க. நான் தமிழை பத்தி யோசிக்கலாம் ஆதி. உங்களை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். புரியல பாரதி, என்ன நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? நான் நல்லா தானே இருக்கேன். யார் நீங்க? உங்களுக்குள்ள ஏதோ நடந்துட்டே இருக்கு. நானும் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு என்ன சமாதானப்படுத்திக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்ன ஆதி? நான் எவ்வளவு நினைச்சாலும் இந்த கேள்வியை என்னால அவாய்ட் பண்ணவே முடியல. திரும்ப திரும்ப நான் ஒரே விஷயத்த பேசுறேன்னு நினைக்காதீங்க. சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி யாரும் இவ்வளவு தூரத்துக்கு யோசிக்க மாட்டாங்க. நீங்க நடந்துக்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு ஆதி. நீங்க என்னன்னா கண்ணை மூடி யோசிக்கிறீங்க, காணாம போயிடுறீங்க. போன் பண்ணி தமிழ் இருக்கிற இடம் தெரியும் சொல்லி வீட்டுக்கு வந்து ரோட நிக்கிற எல்லா கார்லயும் தேடுறீங்க. அங்க இல்லன்னதும் போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு காரை நிறுத்தி தமிழ நம்ம கார் டிக்கில இருந்து காப்பாத்துறீங்க. ஹாஸ்பிட்டல்ல இப்ப அந்த டாக்டர் காப்பாத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா நீங்க இப்ப அதையும் பொய்யாக்கி தமிழ உயிரோட திருப்பி கொடுத்திருக்கீங்க. இதெல்லாம் நடக்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியல. இது
சராசரியா எல்லாருக்கும் நடக்கிற விஷயமா இருந்தா நான் அதை பத்தி யோசிக்கவே மாட்டேன். இப்ப மட்டும் ஏன் எல்லாமே வித்தியாசமா நடக்குது? இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கும் நீங்க என்கிட்ட மறைக்கிற விஷயத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஆதி? இந்த கேள்விக்கெல்லாம் என்கிட்ட தெளிவான விடை இல்ல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஆதி. என் கேள்விக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. சொல்லுங்க. அம்மாவும் நீங்களும் என்கிட்ட ரொம்ப நாள் ஒரு விஷயத்தை மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அதை நான் 100% நம்புறேன். ஆனா நீங்க அதையும் இல்லைன்னு சொல்லிதான் சமாளிக்கிறீங்க. நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அது உண்மையாதான் இருக்கும்னு என்ன நம்ப வைக்குது. ஒண்ணுக்கொண்ணு எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதெல்லாம் வெறும் என்னோட கற்பனை என்னால யோசிச்சு பார்க்க முடியல ஆதி. ஏன்னா இது எல்லாமே உண்மை. பாரதி, are you all right? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆக்சுவலி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம தமிழ் காணாம போன டென்ஷன்ல அப்படி இப்படின்னு கொஞ்சம் கடுப்பா நடந்துக்கிட்டேன். மற்றபடி எதுவும் இல்லை. சமாளிக்காதீங்க ஆதி. எனக்கும் சில விஷயங்கள் புரியும். நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. ஏன் என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னதான் நடக்குது? தயவு செஞ்சு சொல்லுங்க. அது இத பத்தி யோசிச்சு எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆதி, நீங்க அமைதியா இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது சொல்லுங்க, பேசுங்க. கண்டிப்பா ஏதோ காரணம் இருக்குல்ல, சொல்லுங்க. அப்பா, என்னாச்சுப்பா? தமிழ் ஒன்றும் இல்லைல்ல? பாரதி, இங்க பாருங்க. தமிழ் கண்ணை திறந்துட்டா பாருங்க. தமிழை மேலே கூட்டிட்டு போடுங்க. பாரதி, தமிழ் கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு போக வேண்டாம். வீட்லயே நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். அவளுக்கு உடம்பு சரியானதும் நாம கோயிலுக்கு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு அனுப்பலாம். சரிங்கம்மா. தமிழை நான் பாத்துக்கிறேன் பாரதி. நீ வேலையா இருப்ப. தமிழை நீ என்கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, நாங்களே பார்த்துக்கிறோம். நான் என்னப்பா பண்ண? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நாங்களே பார்த்துக்கிறோம். நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது ஆதி. நான் என் பேத்தியை விட்டு ஒரு நிமிஷம் கூட நகர மாட்டேன். பாரதி, வா, தமிழை கூட்டிட்டு மேல போலாம். வாங்க ஆதி. ஆமா, பாத்தீங்களா? ஆதி பயந்துட்டான். இனிமே நம்ம கிட்ட அவன் வாலாட்டவே மாட்டான். இப்ப புரியுதா? யாரை எங்க அடிச்சா வலிக்கும்னு தெரிஞ்சு அடிக்கணும். அதுக்கு தான் சொல்லுவாங்க, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு. இப்ப வழிக்கு வந்துட்டான், பாத்தீங்களா? பெரிய புத்திசாலி மாதிரி பேசாத. ஆதிய பத்தி உனக்கு தெரியாது. பார்க்க தான் ஆளு சைலண்டா இருப்பான். நிச்சயமா ஏதோ பிளானோட இருக்கான். வாய்ப்பே இல்ல ஸ்வேதா. என்னை வந்து அடிச்சு கேட்டவன் இப்போ சும்மா போறானா, கண்டிப்பா அவன் பயந்துட்டான்னு அர்த்தம். நான் இங்க தானே இருக்கேன். ஆதி நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும். ஆனா நான் இங்க ஒருத்தன் இருக்கேன்னு தெரியாத மாதிரி போறானா, கன்ஃபார்மா சொல்றேன், ஆதி ஜர்க்காயிட்டான். பா, துரை சொல்றத நம்ப சொல்றீங்களா? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. உன் சந்தேகம் சரிதான். என்னாலே அதை நம்ப முடியல. ஆனா துரை சொல்றத பார்த்தா நம்புற மாதிரி தான் இருக்கு. ஒரு வேளை அப்படி இருந்தா சந்தோஷம்தான். மாமா, இவ்வளோ நாள் நீங்க இந்த துரைய ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டீங்க. துரையோட ஆட்டம்
எப்பயுமே மாஸ் தான் மாமா. இனிமையாவது என்ன நம்புங்க என்ன? சார், வணக்கம் சார். ஹலோ சார், வாங்க சார், உள்ள வாங்க. ம், கான்ஸ்டபிள் 2 பேரும் வெளியே இருங்க, நான் கூப்பிட்றேன். ஓகே சார். வாங்க சார், ஆ, உட்காருங்க சார். ஆதி சார், குழந்தைகிட்ட உங்களால் ஏதாவது விசாரிக்க முடிஞ்சதா? ஏன்னா குழந்தைக்கு என்ன நடந்துச்சு, எப்படி டிக்கிக்குள்ள போச்சுன்ற அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சா இதை பண்ணது யாருன்னு விசாரிக்க வசதியா இருக்கும். இல்லை இன்ஸ்பெக்டர், இப்போ குழந்தை இருக்கிற நிலமையில இதை பற்றி எப்படி கேட்குறதுனே தெரியல. அதனால் எதுவுமே இப்போதைக்கு கேட்கல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கா. இந்த மாதிரி சமயத்தில் விசாரிக்கிறது சரியாக இருக்காதுன்னு தான் அப்படியே விட்டுட்டோம். நடந்த இன்சிடென்ட் பற்றி தமிழ் ரொம்ப பயந்து போயிருக்கா. நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆதி, பட் நாங்க அப்படி இருக்க முடியாதுல்ல. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிக்கிறேன். குழந்தைய வர சொல்லுங்க. வேண்டாம், குழந்தை இப்ப இருக்கிற நிலைமையில விசாரிக்கிறது சரியா இருக்கும்னு எனக்கு படல. இல்லைம்மா, சார் சொல்கிற மாதிரியே விசாரிக்கட்டும். நீங்கள் போய் தமிழை கூட்டிகிட்டு வாங்க. சரி, ஓகே, நீங்கள் இருங்க, நானே போய் கூட்டிகிட்டு வரேன். அப்பா, இங்க வாங்க, உட்காருங்க. வாங்க உட்காருங்க. போடா போ. குட். பாப்பா, நீங்க என்ன பார்த்து பயப்படக்கூடாது. நான் உங்க ஃப்ரெண்டு, ஓகேவா? பாப்பா, நீங்க எப்படி கார் டிக்கிக்குள்ள போனீங்க? உங்களை யார் கூட்டிட்டு போய் டிக்கிக்குள்ள அடைச்சு வச்சாங்கம்மா? அவங்கள உங்களுக்கு தெரியுமா? இல்ல இந்த மாதிரி சாக்லேட்டு பிஸ்கட்டு இப்படி ஏதாவது கொடுத்தாங்களா? இல்ல உங்ககிட்ட என்ன சொல்லி கூப்பிட்டு போனாங்க? அவசரப்பட வேணாம், பொறுமையா யோசிச்சு பயப்படாம சொல்லுங்க, ஓகேவா? ஸ்வேதா, ஜோலி முடிஞ்சது. இப்போ இந்த குட்டிச்சத்தான் இவனை போட்டு கொடுக்க போகுது, அப்புறம் அவன் கதையே முடிய போகுது. ஆமாப்பா, இப்ப என்ன பண்றது? இவ வாய திறந்தா நாம எல்லாரும் கொளித்துங்க போறது உறுதி. வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான், வேற வழி இல்லை. பாப்பா, யாருக்கும் பயப்பட வேண்டாம். அப்பா, என்ன நடந்தாலும் நமக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி காட்டிக்கணும். சரிம்மா. சார் தான் கேட்குறாருல்ல, சொல்லுங்க தமிழ். சார், என்னை யாரும் கார் டிக்கில அடைச்சு வைக்கல. நானா தான் உள்ள போயிட்டேன். கார் கிட்ட பால் விளையாடிட்டு இருந்தேன். பால் அங்க போய் விழுந்துருச்சு.
டிக்கி திறந்தே இருந்ததா, நான் பால் எடுக்க போனேன். அப்படியே உள்ள மாட்டிக்கிட்டேன். கார் டிக்கியோட டோரு க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் எவ்வளவோ திறக்க ட்ரை பண்ணேன், என்னால முடியல. பயத்துல அப்படியே கண்ணு மூடி அந்த இடத்துலயே நான் படுத்துட்டேன். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல சார். என்ன பாப்பா சொல்ற? நீயா தான் போய் மாட்டிக்கிட்டியா? ஆமா சார். பாப்பா, நீ யாருக்கும் பயந்துகிட்டு இப்படி சொல்லல. சார், நான் உங்களுக்கு முன்னாடியே இதை பற்றி தமிழ்கிட்ட விசாரிச்சிட்டேன். உங்ககிட்ட சொன்னதை தான் என்கிட்டயும் சொன்னாங்க. யாருக்காகவும் பயந்து அவங்க இப்படி பேசலை சார். என்ன தமிழ், நீங்கள் யாருக்காவது பயப்படுறீங்களா? இல்லப்பா, உண்மையிலேயே நடந்ததுதான் சொல்றேன். போதுமா சார்? எஸ் சார், இது போதும். அப்ப நான் கேஸை அஃபிஷியலா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். அப்ப நான் கிளம்புறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மாமா பாத்தீங்களா, என்னமோ பயந்து நடுங்குனீங்க. இப்ப என்னாச்சு மாமா? இனிமே நம்மள யாரும் அசைக்க முடியாது.